இதுவரை மொனராகலை மாவட்டத்தில் 98.75% மாணவர்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 90.13 வீதமும், கேகாலை மாவட்டத்தில் 92.38 வீதமும், திருகோணமலையில் 93.82 வீதமும், இரத்தினபுரியில் 96.42 வீதமும் செலுத்தப்பட்டுள்ளன. அம்மாந்தோட்டையில் 90.4 வீதமும், காலியில் 99.5 வீதமானவர்களுக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 25,000 ரூபாய் கொடுப்பனவை பெற தகுதியுள்ள 78,134 வீடுகள் உள்ளன. அவற்றில் 72,190 அதாவது 94.49 வீதம் செலுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தங்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட புத்தளம் மாவட்டத்தில் டிசம்பர் 22ஆம் தேதி பிற்பகல் 3 மணியாகும் பொழுது 57,791 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 61.2 வீதம் செலுத்தப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் 17,136 பேருக்கு செலுத்த வேண்டும். அவர்களில் 11,738 பேருக்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 71,186 பேருக்கு பணம் செலுத்தப்பட வேண்டும். அவர்களில் 42,278 பேருக்கு பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தீர்மானங்கள் எடுப்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. இப்போது அரசு அதிகாரிகள் விரைவாக வேலை செய்ய என்று நான் கூற வேண்டும். கிராம சேவை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட குழுவினருக்கு வேறு எந்த கையொப்பங்களும் தேவையில்லை என்று நான் கூற விரும்புகின்றேன். யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் பெயரிடப்பட்டுள்ளனர். அதன்படி அந்த கொடுப்பனவுகள் விரைவாக வழங்கப்படும். அடுத்த வாரத்துக்குள் பணம் செலுத்துவதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உலக வங்கி நேற்று $4.1 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது. நிதி பிரதியமைச்சர் வேறு கணக்கொன்றை கூறுகின்றார். உண்மையில் மதிப்பீடு செய்யும் செயற்பாடு நிறைவடைந்து விட்டதா? இல்லை, விரிவான கணக்குகள் இன்னும் கிடைக்கவில்லை. அவ்வாறு செய்ய முடியாது. உலக வங்கியின் ஆதரவுடன் இந்த கணக்கீடு மற்றும் மதிப்பீட்டை நாங்கள் மேற்கொள்கின்றோம். பேரழிவுக்கு பின்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் பேசினார். அதன்படி ஒரு ஆரம்ப மதிப்பீடாகவே $4.1 மில்லியன் வழங்கப்படுகின்றது. விரிவான மதிப்பீட்டை வழங்க சுமார் 3 மாதங்களாகும் என்று கூறப்படுகின்றது. எனவே இது பொதுவாக அறிக்கையை தயாரிக்க எடுத்துக்கொள்ளும் நேரமாகும். ஆனால் அதன் அடிப்படையில் எமது பயணத்தை தொடரலாம். மேலும் எமது அமைச்சுக்கள் மட்டத்தில் சில கணக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முதல் சுற்றில் சில கணக்கெடுப்புகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போது உலக வங்கி வழங்கிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாம் ஒரு சாதாரண மதிப்பீட்டை செய்யலாம். அதற்கமே நாம் செயற்பட ஆரம்பித்துள்ளோம்.